மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அதாவது சமீபத்தில் வந்து வெள்ளை அறிக்கை வேற வெளியிடுறீங்க. வெள்ளை அறிக்கையில் என்ன சொல்றது, இவ்வளோ நிதி சுமை இருக்கு, இவ்வளோ கடன் இருக்கு, இந்தந்த நலத்திட்டங்களுக்கெல்லாம் வந்து அதிகப்படியான வந்து நிதி தேவைப்படுது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மத்திய அரசுலேருந்து இந்த நிதியெல்லாம் வரல அப்படிங்கிறதையும் சொல்லணும். ஆனால் ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை இவ்வளோ வந்து கொடுக்கல, அது கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி பேசவே இல்லை. ஏன்? அது மட்டும் இல்லாமல் குறுவை சாகுபடிக்கு வந்து மேட்டூர் அணையை திறந்து விடலை. நீட் பிரச்சனைக்கு என்ன சொன்னீங்க? ஸ்டாலின் மாதிரி நான் வந்து லெட்டர் எழுதிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நீங்களும் அதே தான் எழுதி அனுப்பிச்சி விட்ருக்கீங்க. ஸ்ட்ராங்காக ஏதாவது வந்து முடிவு எடுத்திருக்கீங்களா? இல்லை வந்து மத்திய அரசை எதிர்த்து ஏதாவது ஒன்றிய அரசை எதிர்த்து இந்த மாதிரி இனிமேல் வந்து எங்கள் மாநிலத்தில் நாங்கள் நீட்டை வந்து ஒத்துக்க மாட்டோம், அதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நாங்கள் ஒரு சட்ட வரையறையை கொண்டு வர்றோம், சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறோம், இதை வந்து ஆளுநருக்கு பாஸ் பண்ணுறோம், அப்படி ஆளுநரும் வந்து நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் வந்து உயர்நீதிமன்றத்துக்கோ உச்சநீதிமன்றத்துக்கோ போவோம், அந்த மாதிரி ஏதாவது சொன்னீங்களா? சொல்லலை. அது வந்து அதை பற்றி தெரியாது, அது வேறு விஷயம். நமக்கு வந்து காருக்கு வரி கட்டலைன்னா தான் வந்து கோட்டை அலைய தெரியும். இது பிரச்சனை இல்லை, நீட்டு தானே இது, நமக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? ரைட், ஓகே. இல்லை, புரியல. தமிழ்நாட்டில் போதுமான அளவுக்கு வந்து மின்சாரம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அண்டை மாநிலத்திலேயோ இல்லை வந்து வேற எங்கேயாவது வந்து சோர்ஸ் பண்ணணும் இல்லையா? வந்து நம்ம அணுமின் நிலையம் அனல் மின் நிலையத்தை வந்து கூடுதலாக வந்து இயக்கிறதுக்கும் அதுலேருந்து வந்து மின்சக்தி பெறுறதுக்கும் வந்து ஒன்றிய அரசுகிட்ட வந்து அப்ரூவல் வாங்கணுமா? இந்த மாதிரி ஏதாவது பண்ணி, இல்லைன்னா தனியாருடைய விண்மில்லு சோலார் பவர் பிளான்ட்லாம் இருக்கும், ஸோ அதுலேருந்து வந்து நாங்கள் வந்து அதிகமாக கூடுதல் பணம் கொடுத்து வந்து நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி அர்ஜென்ட்டுக்கு உடனே வந்து மக்களுக்கு கொடுத்து மக்களுடைய இந்த மின் தட்டுப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குனீங்க அப்படின்னா சரி, ஓகே, ஏதோ வேலை செய்றீங்க அப்படிங்கன்னா. இதுக்கும் நீங்கள் வந்து பழைய அரசு தான் குறை சொல்கிறீங்க. காரணம், எம்ஆர்ஐ ஸ்கேனிங் மிஷின் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. வாங்கும்போது வந்து அது இப்போ தனியாரில் வாங்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மிஷினோட ரேட்டு இன்றைக்கி நிலைமைக்கு வந்து 5 to 5.5 கோடி ரூபா வரைக்கும் வரும். வந்து டெண்டர் விட்டு வாங்கினது வந்து 7 கோடி ரூபாய்க்கு ஒரு மிஷினுக்கு. சரிங்களா? அப்போ வந்து யார் இதில் ஊழல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்துங்க. நம்ம இதில் வந்து ஒரு மிஷின் வந்து 5 கோடி ரூபா, 29 மிஷின் வாங்க போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் 5 கோடியை விட நமக்கு வந்து கம்மியாக தான் வரணும். ஆனால் விட்ட டெண்டரில் 7 கோடிக்கு வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு மிஷினுக்கு 2 கோடி ரூபா, 29 மிஷினுக்கு மொத்தம் 58 கோடி ரூபா யாருக்கு போகுது? இன்னைக்கு வந்து மச்சானுக்கு இன்னைக்கு பிறந்தநாள். மச்சான், இந்த வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம். பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடி நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். போக பிறந்தநாள் அன்னைக்கு தான் வீட்டில் இருங்க.